Taste the Daily. அண்மை செய்தி. கோவை மாவட்டம் காரமடை நகராட்சியில் சந்தைக்கடை ஏலத்தில் முறைகேடு செய்து நகராட்சிக்கு வருமான இழப்பை ஏற்படுத்தி வரும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு மற்றும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி கோவை புறநகர் வடக்கு மாவட்டத்தின் சார்பில் காரமடையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருண். காரமடை நகராட்சி சந்தைக்கடை ஏலத்தில் முறைகேடு செய்து நகராட்சிக்கு வருமான இழப்பை ஏற்படுத்தியும் நகராட்சியில் நிலவி வரக்கூடிய பல்வேறு நிர்வாக சீர்கேடுகளை சரி செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளாமல் மெத்தன போக்கோடு இருந்து வரக்கூடிய விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு மற்றும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மக்களினுடைய அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி கோவை புறநகர் வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 5/8/2025 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் நடைபெறும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் நிர்வாக திறனற்ற பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தலைமையிலான கடந்த 50 மாத கால விடியா திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்களுடைய நிம்மதியுடன் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கான சூழலை ஏற்படுத்தி தராத காரணத்தினால் மக்கள் மிகுந்த சிரமத்தில் சந்தித்து வருவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அந்த வகையில் கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதி காரமடை நகராட்சி சந்தைக்கடை ஏலத்தில் முறைகேடு செய்து நகராட்சிக்கு வருமான இழப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இங்குள்ள மின்மயானம் பல மாதங்களாக செயல்படவில்லை. நகராட்சிக்கு உட்பட்ட இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தார் சாலைகள், காங்கிரீட் சாலைகள், சாக்கடை கால்வாய்கள் தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு வீடு கட்டுவதற்கு அனுமதி வழங்குவதிலும் புதிய வரி விதிப்பிலும் பெருமளவு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளது. இங்குள்ள சாக்கடைகள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை. இதனால் சுகாதார கேடு ஏற்பட்டிருக்கிறது. நகராட்சிக்கு உட்பட்ட இடங்களில் தெருவிளக்குகள் முறையாக பராமரிப்பதில்லை. இங்கு வசிக்கும் மக்கள் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதில்லை. மேற்கண்ட உள்ள பல்வேறு கோரிக்கைகள், சீர்கேடுகள் மக்கள் மிகுந்த வேதனையில் உள்ளதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த நிலையில் கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதி காரமடை நகராட்சி சந்தைக்கடை ஏலத்தில் முறைகேடு செய்து நகராட்சிக்கு வருமான இழப்பை ஏற்படுத்தியும் நகராட்சியில் நிறைவேறக்கூடிய பல்வேறு நிர்வாக சீர்கேடுகளை சரி செய்வதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் மெத்தன போக்கோடு இருந்து வரக்கூடிய விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு மற்றும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மக்களுடைய அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் 5/8/2025 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் காரமடை கார் ஸ்டாண்ட் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு ஏ.கே. செல்வராஜ் எம்எல்ஏ அவர்கள் தலைமையிலும் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு பி.ஆர்.ஜி. அருண்குமார் எம்எல்ஏ மற்றும் அண்ணா தொழிற்சங்க செயலாளர் திரு ஓ.கே. சின்னராஜ் எக்ஸ் எம்எல்ஏ, காரமடை நகர செயலாளர் திரு டி. ஆறுமுகசாமி ஆகியோர் முன்னிலையில் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கோவை புறநகர் வடக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த கழக சார்பு அணிகளுடைய துணை நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒன்றிய நகர பேரூராட்சி பகுதி கழக செயலாளர்கள், மாவட்ட சார்பு அணிகளுடைய செயலாளர்கள், மாவட்டத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி மன்ற இந்நாள் முன்னாள் வார்டு உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் முன்னாள் பிரதிநிதிகள், கழக உடன்பிறப்புகள் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். மக்களின் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாத விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசையும் அதே போன்று காரமடை நகராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து நடைபெற உள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வியாபாரிகள் மற்றும் பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்கள், பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி விடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி, ஜெயக்குமார்.